பவித்ரா எனக்கு எல்லாத்தையும் தான் பிடிச்சி நோண்டிட்டு இருந்தாங்க. எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா நீ அதை நியாயப்படுத்தாத. ஆமா இதை நான் பண்ணேன், இதை நான் பண்ணலன்னு ஒத்து. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மூணாவது ப்ரோமோ நம்ம பவித்ராவுக்கும் ராணுவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ். அதாவது ராணுவ வெளியே போயிட்டு வந்ததுனால ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்துட்டு பவித்ராவை ராணுவ டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ற ஒரு அலிகேஷன் என் மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க. ஆனால் நான் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராணுவ சொல்கிறாரு. அதுக்கு பவித்ரா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெர்மிஷன் வாங்கினீங்க தான், எல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எதெல்லாம் பர்மிஷனோட செய்கிறீங்க, எதெல்லாம் வந்துட்டு அதை தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு ராணுவம் வந்துட்டு அந்த இதில் கொஞ்சம் டெம்பர் ஆகுறாரு. அதாவது ஸோ நீங்கள் எல்லாம் ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஃபன்னாக தானே பண்ணுறீங்க, அப்போ அதை நானும் ஃபன்னாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால தானே நான் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்துட்டு ராணுவ சொல்ல, உடனே பவித்ரா ரொம்ப கடுப்பாயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ராணுவ், நீங்கள் அதெல்லாம் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ண எல்லாமே வந்துட்டு சரின்னு சொல்லாதீங்க, நீங்கள் பண்ணதை ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பவித்ரா சொல்கிறாங்க. இதுதான் இந்த ப்ரோமோ. தேவையில்லாமல் மறுபடியும் உள்ளே வந்து ராணுவ தன்னுடைய பேரை கெடுத்துக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் இப்போ ராணுவோட கம்பேர் பண்ணி பார்த்தா பவித்ராவுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது. இண்டிவிஜுவலாக கேம் விளையாடி இருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ஒரு நல்ல ஹார்ட்டட் பர்சன். ஸோ கேமுக்காக ரொம்பவே வந்துட்டு டீம் என்ன சொல்கிறது, கேம் ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாமல் இப்போ ராணுவ உள்ளே வந்து பவித்ரா கிட்டே எதுக்காக இதை பற்றி பேசணும், வெளியே போய் பேசியிருக்கலாம்ல. ஸோ இப்போ வந்துட்டு இதை பற்றி பேசி மறுபடியும் பவித்ராவை கோவப்பட வச்சு இதை பற்றி மறுபடியும் எல்லாருமே அலசி ஆராய்ஞ்சு இதுக்கு தேவையில்லாத முடிஞ்சு போன பல விஷயங்கள். ராணுவ வெளியே போகிறப்ப நல்ல பேரோடு தான் போயிருக்காரு, அதை அப்படியே காப்பாற்றிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இப்போதைக்கு பவித்ராவையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ரன்னரப்பாவது வருவோம் அப்படின்ற ஒரு ஆசையில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாமல் கெடுத்துடாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாட். தேவையில்லாமல் ராணுவ வந்து மறுபடியும் பல விஷயத்தெல்லாம் பேசி தேவையில்லாத குப்பையெல்லாம் கிளறிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை